ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முத்தழகு சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். முத்தழகு கிட்ட வந்து அஞ்சலி ரூமையும் தொடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்தழகும் துடைக்க போறாங்க. அதை எல்லாத்தையும் பூமி நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி சிந்தின காஃபியை தொடச்சிட்டு இருக்கும் போது அஞ்சலி ஒரு பிளான் பண்றாங்க. முத்தழகு, என் போன் சார்ஜ் ஏறுது, அதை கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த முத்தழகு அமைதியா அஞ்சலியை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேலை செய்தானே வந்திருக்க, போன் எடுத்து கொடுத்து உன் வேலை தான், போய் எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அஞ்சலி முத்தழகோட சாரியை மிதிச்சு முத்தழக கீழே விட வச்சிடறாங்க. அதை பார்த்து அஞ்சலி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பூமிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து என்ன பண்ற அஞ்சலின்னு சொல்லிட்டு அஞ்சலி அடிச்சிடுறாரு. அதை பார்த்து அஞ்சலி, பாத்தியா முத்தழகு, உன்னாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி, நான் என்ன பண்ண பூமி, எதுக்கு என்ன அடிச்ச, முத்தழகு விழுந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூமியும், அஞ்சலி நீ சாரிய மிதிச்சதை நான் பார்த்தேன், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி முத்தழகு கிட்ட சண்டை போடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வருது, இந்த வீட்டை விட்டு முதல்ல போங்க முத்தழகு அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்த முத்தழகும் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பூமி, எதுக்கு அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்க, சீ நீலாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் முத்தழகு பின்னாடியே ஓடி வராரு. முத்தழகு நேரா வந்து பேச்சு அம்மா கிட்ட, நான் இனிமே இந்த வீட்டுல வேலை செய்யலாமா, நான் உங்க காசை சீக்கிரமா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்த பூமியும், ஒரு நிமிஷம் நில்லுங்க முத்தழகு, ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. இதை பார்த்த பேச்சு அம்மா முத்தழக கூப்பிடுறாங்க. நீ எங்க போற முத்தழகு, நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டீங்களா, இப்ப எதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு கேக்குறாங்க. இங்க யாரு உன்னை என்ன சொன்னாங்க, எதுக்கு இப்ப நீ போற, ஒழுங்கா உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்தழகும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேச்சு அம்மா பூமி கிட்ட சொல்றாங்க, முத்தழகு இங்க இருக்க வேண்டிய பொண்ணு பூமி, அவ எங்கேயும் போக மாட்டா, நீ கவலைப்படாம உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பூமியும் உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் பூமியோட பெருமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்தழகையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக பிளான் பண்றாங்க. 3 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் முத்தழக உள்ள வந்து படுங்க அப்படின்னு சொல்றாங்க செக் பண்றதுக்கு. அதுக்கு முத்தழகு, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கூட வந்தவங்களே செக் பண்ணிக்கலன்னா அவங்க எப்படி செக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்தழகு அமைதியா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு முத்தழக செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து பூமி கிட்ட சொல்றாரு, இவங்க கிட்ட 3 மாசம் வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி முத்தழகு எப்படியாவது ஞாபகம் வர வைக்கணும்னு முத்தழகு முன்னாடி கொடுத்த டாலர் செயினை அவங்க கண்ணு முன்னாடி கீழே போடுறாங்க. ஏன்னா அந்த டாலர் செயின்ல முத்தழகும் பூமியோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்த முத்தழகு, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து அந்த செயினை திரும்ப கீழே போட்டுறாங்க. உங்க பொருளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த பூமி என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.